يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله எங்கள் இறைவா, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். வத்தபஅன ரசூல, இன்னும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துஆவை ஹஜ்ரத்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சமூக மக்கள் கேட்ட ஒரு துஆ தான் இது. அதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு இந்த துஆவை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், وَنَفْخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ. மறுமை நாளையில நடைபெறக்கூடிய நிகழ்வை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பேசுகின்றான். وَنَفْخَ فِي الصُّورِ, சூர் ஊதப்பட்டால் மறுமை நாளையில அல்லாஹ் 2 முறை சூர் ஊதுவான். இரண்டு முறை சூர் ஊதப்படும். அதுல அல்லாஹ் அந்த சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, وَنَفْخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ. சூர் ஊதப்பட்டால் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் மூர்ச்சித்து மதியிலிருந்து அழிந்து விடுவார்கள். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஒரு முறை முதல் முறை சூர் ஊதப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, மூர்ச்சித்து மதியிலிருந்து அழிந்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் அப்படி செஞ்சிருவானான்னு சொன்னா கிடையாது. இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் யாருக்கு அதை நாடுவான் அப்படின்னு சொன்னா, யார் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை கடைபிடித்தார்களோ, அல்லாஹ் கொடுத்த கடமைகளை தன்னுடைய எந்த விதமான குறையும் இல்லாமல் அதை நிறைவேற்றினார்களோ, இந்த நல்லவர்களை தவிர என்ன செஞ்சிருவான், மற்ற எல்லாமே மூர்ச்சித்து போய் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அடுத்து சும்மா நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, சும்மா நுஃபிக ஃபீஹி, மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும். அப்போ ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன், சும்மா நுஃபிக ஃபீஹி உஹ்ரா ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன். மறுமுறை சூர் ஊதப்பட்டால் அனைவரும் உயிர் பெற்று எழுந்து அல்லாஹ்வின் எதிர்நோக்கி நிற்பார்கள். இரண்டாவது முறை சூர் ஊதப்படும். எல்லாரும் மீண்டும் என்ன செஞ்சிருவாங்க, எல்லா மக்களும் அல்லாஹ்விற்கு முன்னாடி அல்லாஹை எதிர்நோக்கியவர்களாக நாளை மறுமை நாளில் அல்லாஹை எதிர்நோக்கி நிற்பாங்க. அஷ்ரகத்தில் அருளபி நூறு ரப்பிஹா, இறைவன் தன்னுடைய ஒளியை கொண்டு, இறைவனுடைய ஒளியை கொண்டு இந்த பூமி பிரகாசம் அடையும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர் அவருடைய தின குறிப்புகள் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படும். நாம எப்படி இங்க நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தால் ஒரு டைரியில குறிச்சு வைக்கிறோம், அல்லது ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை ஒரு நோட்ல எழுதி வைக்கிறோம், மொபைல்ல பதிவு பண்ணி வைக்கிறோம். முக்கியமான விஷயங்களை எப்படி நாம பதிவு பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உலகத்துல நாம என்னென்ன செஞ்சோம், என்னென்னலாம் நாம் செய்திருக்கிறோம், என்னெல்லாம் நம்ம செய்தவர்களாக இருந்தோம் என்பதை எல்லாம் தின குறிப்பாக எழுதப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்துல அல்லாஹ் பதிவு செய்யலாம். நாளை மறுமை நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாம் நின்றுவாங்க. எல்லாம் நின்றதுக்கு பின்னாடி அவருடைய தின குறிப்புகள் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வைக்கப்படும். இப்ப இங்க யாரெல்லாம் கொண்டு வரப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, நபிமார்கள் கொண்டு வரப்படும், நபிமார்கள் வருவாங்க. அதே போன்று இந்த உலகத்துல சாட்சிகளாக இருந்த அந்த சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு இடையில நீதமான தீர்ப்புகள் அளிக்கப்படும். அநியாயம் செய்தவர், அநியாயம் செய்யப்பட்டவர், இந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி யார் யாருக்கு என்னென்ன நியாயமான விஷயங்கள் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் அந்த மறுமை நாளையில நீதமான முறையில அதை விசாரித்து நீதமான முறையில என்ன செய்யப்படும், தீர்ப்பு அளிக்கப்படும். அதான் நாம நீங்க சொல்லுவோம், உலக வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம ஏமாத்திட்டார் அப்படின்னு சொன்னா, பணமோ பொருளையோ பணத்தையோ அல்லது சொத்தோ சுகமோ எதையோ ஒண்ணு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வேணா அவர் நம்மளை ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனா நாளை வறுமையில அதை அல்லாஹ் பெற்றுக் கொடுக்கணும்.
நாளை மறுமையில அது நமக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். அதுல எந்த மாற்றமும் அல்ல. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்தோம் என்பது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வைக்கப்படும். அங்கு பாதித்தவர் பாதிக்கப்பட்டவர் இவர்களுக்கு நடுவுல என்ன செய்யப்படும்? விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணைக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், நீளமான தீர்ப்பு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அப்புறம் அதுக்கு பிறகு நன்மையில் அளவு கூட குறைவு ஏற்படாது. நாம என்ன நன்மை செஞ்சிருக்கிறோமோ அதுல அல்லாஹ் தஆலா அளவு கூட குறை வைக்க மாட்டான். அதே போன்று பாவத்தில் அளவு கூட கூட்டப்படவும் மாட்டாது. என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனை தான், அந்த பாவத்திற்கு உண்டான விசாரணை தான் இங்க நடத்தப்படுமே தவிர பாவத்திற்கு உண்டான பாவத்துல ஒரு அளவு கூட்டி கூட என்ன செஞ்சிட முடியாது, அங்க கொடுக்கப்படாது. இறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அங்க யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்பதாக 39வது அத்தியாயத்துல 68, 69வது வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த நாளை பற்றி பேசுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய தினக்குறிப்புகள். இப்போ இந்த உலக வாழ்க்கையில நாம எப்படி நம்முடைய உலகத்தினுடைய அந்த தேவைகளை தினந்தோறும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சரியா நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, யாருக்கு நாம் எந்த விதமான அநீதங்கள் செய்தாலும், யாருக்கு எந்த விதமான அநியாயங்கள் துரோகங்கள் செய்தாலும் அதுல இருந்து நாம தப்பிச்சுக்கிட்டோம், இல்ல நம்ம அவரை ஏமாத்திட்டோம், இனிமேல அவர்னால நம்மளை எதுவும் கேட்க முடியாது, இனிமேல நாம என்ன செஞ்சிட்டோம், இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியாயிட்டோம் என்கின்ற திருப்தியை நாம் கொள்ள முடியாது. எந்த மனிதனும் ஒரு மனிதனை ஏமாத்திட்டா, ஒரு சகோதரனை ஏமாத்திட்டா, நான் ஏமாத்திட்டேன் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற திருப்தி எல்லாம் கொள்ள முடியாது. நாளைக்கு அங்க புடிச்சு வச்சு அல்லாஹ் கேட்பா. கடுமையான முறையில் விசாரணை செய்யப்பட்டு நீதமான முறையில் அல்லாஹ் திருப்பளிக்கப்படுங்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது ரெண்டு விஷயத்தை நம்ம சரியாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு, நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கணும். இரண்டாவது, எந்த நிலையிலேயுமே ஒரு சின்ன அநியாயம் கூட, அநீதம் கூட, துரோகம் கூட யாருக்கும் செய்து விடாமல் வாழக்கூடிய அந்த நல்ல நசீபை என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். இந்த ரெண்டு சரியாக இருந்தது என்று சொன்னால் நாளை வறுமை நாளையில அல்லாஹ்வுக்கு பிடித்த அந்த நல்லடியார்களோடும் அந்த சாட்சி கூறக்கூடிய அந்த நல்லவர்களோடு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்ம பதிவு செஞ்சிருவான். அடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்மளை என்ன சொல்றாங்கன்னா சிறந்த உம்மத் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத்னா அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத் நாளையில ஹஜ்ரத்னா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் கூப்பிடுவான். இப்ப நூஹ் நபி வருவாங்க. அல்லாஹ் நூஹ் நபியை பார்த்து கேட்கிறான், நபியே, உங்க சமுதாய மக்களுக்கு நீங்க மார்க்கத்தை சொன்னீங்களா அப்படின்னு கேட்பான். நீ எதை சொன்னாயோ அதை என் மக்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன் என்பதாக அவங்களும் சொல்லுவாங்க. அந்த நூஹ் நபியினுடைய சமுதாய மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், இந்த நபி உங்களுக்கு சொன்னாரா, என்னுடைய கடமைகளை கட்டளைகளை உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு எந்த நபியும் வரவில்லை, எங்களுக்கு எந்த வேதமும் அருளப்படவில்லை, எங்களுக்கு எந்த விதமான நல்ல வழியும் காட்டவில்லை என்பதாக சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் அழைக்கின்றான். நம்மளை அல்லாஹ் கூப்பிடுவான். முகமது நபியினுடைய உம்மத்தார்கள் வருவார்கள். அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நூஹ் நபியின் அவருடைய சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாரு, மார்க்கத்தை எட்டி வைத்தார், அவருடைய சமுதாய மக்களுக்கு நேர்வழி நல்வழியை அவர் காட்டினார் என்பதாக முகம்மது நபியினுடைய உம்மத்தார்கள், என்னுடைய உம்மத்தார்கள் என்ன செய்வாங்க, ஒரு நபிக்கு சாட்சி சொல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியிலையும் புகாரி, நஸஈ போன்ற கிதாபுகளில் இடம்பெறும். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்பை அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களின் விட எப்படி அல்லாஹ் சிறப்பு அதிகமாக வச்சிருக்கிறானோ, அதே போன்று எல்லா நபிமார்களுடைய உம்மத்தை விட
பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் அதிகமாகவே வச்சிருக்கிறான். 2. மூணாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துக்கு மட்டும் அவங்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள், அவருடைய உம்மத்தார்களாக இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் சிறப்பை கொடுக்கிறான். மூணாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளையில் நடைபெற்ற அதிசயங்களையும் சில வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. ஒண்ணு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த பொழுது அன்னை ஆமினா அம்மாவினுடைய உடலில் இருந்து ஒரு மிக பெரும் பேர் ஒளி ஒன்று வெளிப்பட்டது என்பதாகவும், அதனுடைய பிரகாசத்தின் காரணமாக அந்த ஷாம் தேசத்தினுடைய கோட்டைகளே ஒளிர்ந்தன என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த போது ஏற்பட்ட அதிசயங்கள்ல முதலாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அன்னை ஆமினா அம்மாவின் உடலில் இருந்து பேர் ஒளி வெளிப்பட்டது. அதனுடைய பிரகாசம் ஷாம் தேசத்தின் கோட்டைகள் எல்லாம் ஒளிர்ந்தன. அந்த அளவுக்கு அவருடைய பிறப்பு அதிசயத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் பொழுது கத்னா செய்யப்பட்ட நிலையிலே அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக அவர்களுடைய பிறப்பினுடைய குறிப்புகள் எழுதப்படுகின்றது. 3வது, மஜூசுகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா நெருப்பை வணங்கி வருவாங்க. அந்த மஜூசிகள் என்னும் கூட்டத்தார்கள் வணங்கி வந்த பெரும் கொண்ட நெருப்பு குண்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளையில அது அடைந்து விட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து 4வது, நபி அவர்கள் பிறந்த அந்த நற்செய்தியை அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்துல சொன்னாங்க. அப்துல் முத்தலிப் அவர்கள் சந்தோஷத்தோடு வந்து பெருமானாரை தூக்கி கொண்டு காபாவுக்கு முன்னாடி வச்சு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து முஹம்மத் என்ற பெயரை சூட்டினார். முஹம்மத் என்று பெயர் வைக்கிறாங்க. அரபி உலகத்தினுடைய அரபியர்கள்ல இதுவரைக்கும் முஹம்மது என்கின்ற பெயரை யாருமே வச்சது கிடையாது. யாருக்குமே அப்படி ஒரு பேர் இருந்ததே கிடையாது. முதலாக முஹம்மது என்கின்ற பெயர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டுமே வைக்கப்பட்டது. காபத்துல்லாஹ்வில் அந்த பெயர் வைக்கப்பட்டது என்பதாக அந்த பெயரும் ஒரு அதிசயமான பெயராக பார்க்கப்படுது. பெருமானார் முஹம்மதுன்னு அவங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர் யாருக்கும் வைக்கப்படல. முஹம்மது என்று பெருமானாருக்கு வச்சதுக்கு பின்னாடி அந்த பெயர் இல்லாம யாருமே இல்லை என்பதாக இன்று நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதிகமாக உலகத்தில் வைக்கப்பட்ட ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னா அது முஹம்மது தான் என்பதாக பல இடங்களிலே பல தகவல்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஃபக்துபுனா மஅஷாஹிதீன், நல்லவர்களோடு அல்லாஹ் நம்மையும் பதிவு செய்வானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.